ஜெய் ஸ்ரீராம். மார்ச் 27 வெள்ளிக்கிழமை ராமநவமி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் கொண்டாடுறாங்க. அன்றைய தினம் ராமருக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவித்து, ராமருடைய அனுகிரகம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை உணர்ந்து, ஹனுமன் எவ்வாறு பிரார்த்தனை செய்தாரோ அந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். ஹனுமனுக்கு ஆஞ்சநேய பகவானுக்கு நீங்கள் தனியாக பக்கத்தில் ஒரு ஆசனம் அமைச்சு அவர் வருவார் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோட அந்த ஆசனத்துக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு ஆரம்பிங்க. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். எத்திர எத்திர எங்கெல்லாம் ரகுநாத கீர்த்தனம் ரகுநாதருடைய கீர்த்தனையும் புகழும் பாடுகிறார்களோ, தத்ர தத்ர அங்கெல்லாம் கிருதமஸ்த காஞ்சலிம் கைகளை தலைக்கு மேல் கூப்பி வணங்கியபடி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம். பாஷ்பவாரி பூர்ண லோச்சனம்னா என்னன்னா, கண்களில் பக்தி நீர் ஆனந்த கண்ணீர் பெருக மாருதி இருப்பாராம். அப்படிப்பட்ட மாருதியை நான் வணங்குகிறேன். ராட்சசாந்தகம்னா ராட்சசர்களை அழித்த அந்த மாருதியை நான் நமக வணங்குறேன் அப்படின்னு சொல்லி அற்புதமான இந்த பிரார்த்தனை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையோடு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அந்த அன்னைக்கு நீங்க ராமநாமம் சொல்லலாம், ராமாயணம் படிக்கலாம், அப்புறம் ரகுவீர கத்தியம் தெரிஞ்ச படிக்கலாம், ராமரக்ஷா ஸ்தோத்திரம் படிக்கலாம், ராமநாம பாராயணம் பண்ணலாம். நம்ம கௌரா ஃபவுண்டேஷன்ல சிறப்பு நிகழ்ச்சிகளை எல்லாம் உங்களுக்காக தயார் பண்ணியிருக்கிறோம். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் சிறப்பாக ராமநாமம் பாராயணம் எல்லாம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மாலை நீங்கள் பகவானுக்கு நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு மாலை நீங்கள் உணவு எடுத்துக்கலாம். காலை மதியம் ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் மாலை பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சாத்வீகமான உணவாக தயார் பண்ணி சாப்பிடுங்க. வெங்காயம் பூண்டு அதில் இருக்கக்கூடாது. பகவானுக்கு ரொம்ப சாத்வீகமான உணவை படைச்சு நீங்களும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் நெய்பர்ஸ் எல்லாருக்கும் கொடுங்க. ராமருடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. தியாகராஜர் 100 கோடி ராமநாமம் சொல்லி ராமரை பிரத்யக்ஷமாக பார்த்தார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆயுள்ள ஒன்று திரட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு நம்ம சொல்றதன் மூலமாக அந்த ராமரை நினைக்கிறதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை அடைய முடியும். வெள்ளிக்கிழமை மார்ச் 27 ஒன்றாக இணைவோம் நம் கௌரா ஃபவுண்டேஷன்ல. நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.